ஒரு ஈக்விலேட்ரல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரெண்டு சைடு வந்து ஈக்குவல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே ப்ரோக்ராம்ல ஹாலோ ட்ரையாங்கிள் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஹாலோ ட்ரையாங்கிள் அப்படின்றது இது ஹாலோ ட்ரையாங்கிள். சென்டர்ல எதுவுமே இருக்காது, வெறும் பெரிமீட்டர் மட்டும் தான் இருக்கும். பெரிமீட்டர்ன்றது வெறும் பார்டர் மட்டும் தான் இருக்கும், சென்டர்ல எதுவுமே இருக்காது. ஓகே, இதுதான் வந்து பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன லாஜிக் எழுதலாம்? இதுக்கு என்ன லாஜிக் எழுதலாம்? என்ன பண்ணா இந்த மாதிரி ஹாலோ ட்ரையாங்கிளா வரும்? சொல்லுங்க, முதல்ல ஓரலா சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். என்ன லாஜிக்கா இருக்கும், என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன கண்டிஷனுக்குலாம் ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. Column equal to 0, sir. ஓகே, காலம் ஈக்குவல் டு ஜீரோனா ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. இது மொத காலம். அடுத்து row equal to 4, sir. ஓகே, ரோ ஈக்குவல் டு 4ன்றது இது. ரோ ஈக்குவல் டு 4னா பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட், வேற என்ன கண்டிஷன்ல பிரிண்ட் ஆகுது? Column equal to row, sir. Second row, second column அந்த மாதிரி, sir. ரைட், காலம் ஈக்குவல் டு ரோ அப்படி இருந்ததுன்னா பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஓகே, இதுல ஸ்டார்ஸ் பர் லைன் தேவை கிடையாது இந்த ப்ரோக்ராம்க்கு, நம்பர் ஆஃப் லைன்ஸ். சோ இங்க ஜே கிடையாது, இது ரோ. ஐ கிடையாது, காலம். சோ இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் ரோ. சோ இது நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் ட்ரையாங்கிள் எனக்கு பிரிண்ட் ஆகும். எனக்கு ஃபுல் ட்ரையாங்கிள் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு ஃபுல் ட்ரையாங்கிள் தேவை கிடையாது. இன்ஸ்டெட் எனக்கு இந்த வெர்டிக்கல் லைன் மொத ரோ மட்டும் வேணும். சோ இஃப் ரோ இல்ல காலம் இல்லையா, காலம் ஈக்குவல் டு 0, காலம் 0வா இருந்ததுன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணு, காலம் 0 இல்லைன்னா எல்ஸ் ஸ்டாருக்கு பதிலா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணு, இங்கே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஏன் ஸ்பேஸ் போட சொல்றோம்? வெறும் எம்டியா விட்டுறக்கூடாதா? எல்ஸ் போடாம இப்படியே விட்டுறக்கூடாதா? ஏன் எக்ஸ்பிளிசிட்டா ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம்? ஸ்பேஸ் ஏன் கொடுக்குறோம்னா, இந்த இடத்துல எதுவுமே இல்லாம கிடையாது, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல அதே மாதிரி 2 ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அது வந்து என்னன்னா இது லைன் எண்டிங் வந்து ஸ்பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது. அதை தவிர இங்க நடுவுல ஸ்பேஸ் இருக்கு. சோ அதனாலதான் இங்க நம்ம ஸ்பேஸ் போடுறோம். ஓகேவா? ரைட், இப்ப காலம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். இப்போ இதை நான் ரன் பண்ணனா என்ன பிரிண்ட் ஆகும்? ப்ரோக்ராம் பார்த்த உடனே அவுட்புட் சொல்லணும். இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்றேன்னா என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகும்? டக்குன்னு சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு சொல்லுங்க.
ஒரு லைன் வெர்டிகலா பிரிண்ட் ஆகும். காலம் ஓகே, வெரி குட். ஸோ வெர்டிகலா காலம் மட்டும் பிரிண்ட் ஆகும், ஒரே ஒரு லைன் பிரிண்ட் ஆகும், வெர்டிகல் லைன். வெரி குட். ஸோ என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல 1/3 ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. மொத்தம் 3 சைடு பிரிண்ட் பண்ணணும், ஒரு சைடு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ காலம் ஈக்குவல் டு 0னா நான் பிரிண்ட் பண்ணணும், இல்லனா ரோ ஈக்குவல் டு என்னவா இருந்தா பிரிண்ட் பண்ணணும், ரோ என்னவா இருந்தா பிரிண்ட் பண்ணணும். 4க்கும் நம்பர் ஆஃப் லைன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இப்ப நான் நம்பர் ஆஃப் லைன்ஸ் 10 நான் கொடுத்துட்டேன்னா ரோ ஈக்குவல் டு 4 போட்டா கரெக்டா இருக்குமா? இல்லனா. சோ அப்போ 4க்கும் நம்பர் ஆஃப் லைன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சோ ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் மைனஸ் 1. 5 லைன்னா ரோ வந்து 4ஆ இருக்கணும், அதாவது இண்டெக்ஸ், ரோ இண்டெக்ஸ் வந்து 4ஆ இருக்கணும். ஓகே, அதுதான் சம்பந்தம். இப்போ எல் வந்துருச்சு, வெர்டிக்கல் லைன் வந்துருச்சு, ஹாரிசான்டல் லைனும் வந்துருச்சு. இப்போ ஸ்லாண்டிங் லைன் வேணும். 3 சைடுல 2 சைடு போட்டாச்சு, இப்போ எனக்கு 3வது சைடு வேணும். அதுக்கு என்ன கண்டிஷன்? அதுக்கு ரோ ஈக்குவல் டு காலம், ரோ 1 காலம் 1 அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ரோ 1 காலம் 2 அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகக்கூடாது. ரோ 2 காலம் 2னா பிரிண்ட் ஆகணும். இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 3வது ரோல 2வது காலம். சோ ரோவும் காலமும் நாட் ஈக்குவல், அதனால அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. இதே இதுல அந்த ஸ்பேஸுக்கு மேல இருக்கிற லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அங்க ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்குன்னா அது ரோ ஈக்குவல் டு 2 காலம் ஈக்குவல் டு 2, அதனால ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. 3வது ரோல ரோ ஈக்குவல் டு 3, காலம் வந்து செகண்ட் காலம். சோ ரோவும் காலமும் ஈக்குவல் கிடையாது, அதனால அங்க ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இத இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஐ வில் கெட் ஹாலோ ட்ரையாங்கிள். ஓகே, குட். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஐ வாண்ட் ஹாலோ ஸ்கொயர். ஹாலோ ஸ்கொயர் py for row number of lines equal to 5 for column in range of number of lines for row in range of number of lines, print ஸ்டார், அதுக்கப்புறம் எண்ட் லைன், லைன் எண்டிங் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் இல்லையா, அதுக்கப்புறம் பிரிண்ட். இது என்ன பிரிண்ட் ஆகும் இப்படி போட்டா? இந்த 2 லைன் என்ன பண்ணுது? இந்த 2 லைன் என்ன பண்ணுது? இது போன கிளாஸ்ல போட்ட அதே இதுதான், அதே ப்ராப்ளம் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வேரியபிள் நேம் தவிர எதுவுமே மாத்தல, போன கிளாஸ்ல போட்டதான் போட்டிருக்கேன். ஸோ அதனாலதான் கிளாஸ்ல சால்வ் பண்ணாலும் இதே ப்ராப்ளம் நீங்க வீட்டுல டைப் பண்ணி பார்க்கணும்னு சொல்றதுக்கு இதுதான் ரீசன். ஓகேவா? போன கிளாஸ்ல போட்ட அதே தான் நான் போட்டிருக்கேன். சரி, இந்த 2 லைன் என்ன பண்ணுது? ஒரு ரோலையும் 5 ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த மாதிரி எத்தனை ரோ பிரிண்ட் ஆகும்? 5 ரோ. ஓகே, அப்போ என்ன பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணிருக்கோம்? ஸ்கொயர் பேட்டர்ன். ரைட். சோ நம்ம பிரிண்ட் பண்ண பேட்டர்ன் ஸ்கொயர். ஒரு ரோல 5 ஸ்டாரு, இத 5 தடவை ரிப்பீட் பண்றோம். சோ 5 ரோ
ஒவ்வொரு ரோலையும் 5 ஸ்டார் அப்படின்னா இட்ஸ் a ஸ்கொயர், ரைட்? தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே, இப்போ இதுல எனக்கு வந்து சாலிட் ஸ்கொயர் அப்படின்னா எல்லா ரோ எல்லா காலமும் வந்து ஃபில் ஆயிருக்கு. எனக்கு இது வேண்டாம், ஹாலோ ஸ்கொயர், பார்டர் மட்டும் தான் இருக்கணும், உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் இருக்க கூடாது. அப்ப என்ன போடலாம்? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் அப்படியே பிரிண்ட் ஆகணும். ஓகே, அதுக்கு கண்டிஷன் என்ன மாத்தலாம் நீங்க சொல்லுங்க, அப்படியே நான் டைப் பண்றேன். If row double equal to 0 or ஆர் row number of lines minus 1. ஓகே, ரைட். ரன் பண்ணிடலாமா? ரன் பண்ணிடலாமா? இல்லண்ணா. ஓகே, அப்போ இப்போ இது வரைக்கும் போட்டிருக்கிறது என்ன பிரிண்ட் பண்ணோம்? இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா ஏதோ ஒரு அவுட்புட் வரும்ல, என்ன வரும்? நம்ம எதிர்பார்க்கறது வராது, ஆனா ஏதோ ஒண்ணு வரும். என்ன வரும்? எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு ஹரிசாண்டல் லைன் மட்டும் வரும் நினைக்கிறேன். மேல ஒரு லைன், கீழே ஒரு லைன், நடுவுல எல்லாமே ஸ்பேஸ் வரும். ஓகே, சோ ரோ ஈக்குவல் டு 0வா இருந்தா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ரோ ஈக்குவல் டு 0ன்றது முதல் லைன். இல்லனா ரோ ஈக்குவல் டு கடைசி லைனா இருந்தா ஸ்டார் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். சோ முதல் லைனா இருந்தா ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம், கடைசி லைனா இருந்தா ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம். காலம்க்கு நம்ம எதுவுமே சொல்லல. முதல் ரோவா இருந்தா ஸ்டார், கடைசி ரோவா இருந்தா ஸ்டார், வேற எதுவுமே நம்ம சொல்லல. 2 கோடு பிரிண்ட் ஆகும், மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு. என்னப்பா, மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு வரும்னு சொன்னோம், பார்த்தா வெர்டிகலா வந்திருக்கு. ஒய்? ஏன்னா ஃபர்ஸ்ட் காலம் தான் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ரைட், அது என்னவா இருந்திருக்கணும்? ரோ. அது ரோ, இதுதான் காலம். சோ நான் வேரியபிள மாத்தி டிக்ளேர் பண்ணதுனால இந்த மாதிரி வந்தது. வெரி குட். இப்படிதான் ப்ராப்ளம்ல பிரச்சனையை கண்டுபிடிக்கணும். ஓகே, பார்த்த உடனே சொல்லணும். அது எப்படி வரும்னா பிராக்டிஸ்ல தான் வரும். ரைட். சோ மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, 2 கோடு வந்திருக்கு. சைட்ல இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அடுத்து? காலம்க்கு அதே மாதிரி எழுதணும். ஓகே, ஆர் காலம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் மைனஸ் 1. சோ இப்போ ஒர்க் ஆயிருமா? அவுட்புட் நமக்கு தேவையானது வந்துருமா? ரன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் லைனுக்கு நம்ம தரல, ஃபர்ஸ்ட் காலம்க்கு தரல. ரைட். சோ ஃபர்ஸ்ட் காலம் மிஸ்ஸிங், லாஸ்ட் காலம் கொடுத்தாச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் காலம் கொடுக்கல. இப்ப ப்ரோக்ராம் முடிஞ்சுதா? இன்னும் வேற ஏதாவது பண்ணணுமா? இன்னும் ஏதாவது பண்ணணுமா? சரி, ரன் பண்ணுவோம். ரன் பண்ணா நம்ம எதிர்பார்க்கிற அவுட்புட் வருமா அப்படின்னா கேள்விக்குறிதான். என்னப்பா இது?
நம்ம ஹாலோ ஸ்கொயர் எதிர்பார்த்தோம், ஆனா வந்திருக்கிறது சி, ஏபிசி, சி வந்திருக்கு. என்ன தப்பு பண்ணிருக்கோம்? வாட் இஸ் த மிஸ்டேக்? நம்ம கடைசி காலம் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், காலம் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனா பிரிண்ட் ஆனது காலமும் 2வது காலமும் பிரிண்ட் ஆயிருக்கே. கடைசி காலம் தான் பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம கரெக்டா தான் கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஆனா அவுட்புட்ல எனக்கு 2வது காலம் பிரிண்ட் ஆயிருக்கு கடைசி காலம்க்கு பதிலா. என்ன தப்பு? ஏன்? ஃபர்ஸ்ட் வந்து காலம் ஈக்குவல் டு 0 கொடுத்து அதுக்கப்புறம் காலம் டபுள் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகே, இது வந்து எப்படின்னா போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம், எல்லாமே 6 தான். இந்த ஆன்சர் நீங்க முன்னாடியே சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், பட் இப்ப சொல்லிட்டீங்க. எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அதனால மாறாது. சார் கையில 50 ரூபாய் நோட்டு இருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லன்னா 100 ரூபாய் நோட்டு இருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, உங்க கையில இருக்கிற எல்லா 50 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டும் என் கையில கொடுத்துருவீங்கன்னு அர்த்தம். அந்த கண்டிஷனை நான் மாத்தி சொன்னாலும் அதுதான் மீனிங். 100 ரூபாய் நோட்டா இருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லன்னா 50 ரூபாய் நோட்டா இருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க. இப்படி சொன்னாலும் ஒண்ணுதான், அதை மாத்தி இப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகே, ஏன்னா ஆர் ஆபரேட்டர் கண்டிஷனை நீங்க மாத்தி சொன்னாலும் அதே தான், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அதுக்கு இதுதான் எவிடன்ஸ். ஓகே, கண்டிஷனை மாத்தி போறதுனால எதுவும் ஆகாது, ஏன்னா இது ஆர் ஆபரேட்டர். இது இல்லனா இது, இல்லனா அது, இல்லனா அது, 4ல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தாலும் போதும். சோ அதை நீங்க மாத்தி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. சரி, சொல்லுப்பா. ப்ராப்ளம் யூஸ் பண்ண மாதிரி அந்த எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணா அது சரியாகுமா சார்? ஏன் அந்த எல்ஸ் ஏன் அவ்வளவு முக்கியம்? அது என்ன பண்ணுது அந்த எல்ஸ்? அப்போ அது ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும் சார். ரைட். இது என்ன பண்ணுதுன்னு இப்ப நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி பார்ப்போம். நான் எதிர்பார்க்கறது வரல, அப்ப என்ன பண்ணுது அப்படின்றத நான் இப்ப டீபக் பண்ணி நான் பார்க்க போறேன். இது மொத ரோ பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, எல்லாமே பிரிண்ட் ஆகுது, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னோட பிரச்சனை செகண்ட் ரோல தான். இப்போ செகண்ட் ரோல காலம் இல்லையா, காலம் ஈக்குவல் டு 0, ரோ ஈக்குவல் டு 1. இங்க லெஃப்ட்லயே நீங்க பாக்குறீங்க ரோ ஈக்குவல் டு 1, காலம் ஈக்குவல் டு 0. எனக்கு இது பிரிண்ட் ஆகணும். அடுத்து ரோ 1 காலம் 1 இது பிரிண்ட் ஆகணுமா? செகண்ட் ரோல காலம் பிரிண்ட் ஆகணுமா? ஆகக்கூடாது, கடைசி காலம் தான் பிரிண்ட் ஆகணும் இல்லையா? அப்போ நான் எதுவுமே பண்ணல, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் எதுவுமே பண்ணல, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்தும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து காலம் ஈக்குவல் டு 4, இது எனக்கு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகுது, ஆனா தள்ளி பிரிண்ட் ஆகாம பக்கத்திலேயே பிரிண்ட் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் பண்ணதுக்கெல்லாம் நான் ஒரு ஸ்டாருக்கு பதிலா ஸ்பேஸ் நான் பிரிண்ட் பண்ணிருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் பண்ணல, அதுக்கெல்லாம் நான் ஸ்டாருக்கு பதிலா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 4 5. ஓகே, அடுத்தது நான் இங்க ஒரு ஸ்டார் போட்டேன்னா இங்க நான் சும்மா விடுறேன்னு அர்த்தம் கிடையாது, இங்க நான் ஒரு ஸ்பேஸ் போடுறேன். அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, கரெக்டா? இந்த ஸ்டாருக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதனால எம்டி கிடையாது, அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சோ நீங்க இங்கேயே ஸ்டார் போட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல வர மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அங்க போடக்கூடாது, உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸ்டாருக்கு பதிலா அங்க ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டாருக்கு கீழே இங்க ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்டாருக்கு கீழே இங்க ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்டாருக்கு கீழே ஸ்பேஸ் இருக்கு. சோ ஸ்டாருக்கு பதிலா அங்க ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட்
ஸ்டாருக்கு பதிலா ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ கரெக்டா அவுட்புட் வரும். எஸ் கோமதி. அண்ணா இது வந்து ஏன் நம்ம ரோ வந்து பிரிண்ட் பண்றப்போ வரல? ரோ பிரிண்ட் பண்ணும்போது ஏன் வரல அப்படின்னா, நம்ம ரோ வந்து பக்கத்துல தான் பிரிண்ட் பண்றோம். ரோல எல்லாமே ஸ்டார் தான், ரைட்? ரோல வந்து எல்லாமே ஸ்டார் தான், கடைசி ரோல எல்லாமே ஸ்டார் தான். நம்ம 2வது ரோல இருந்து 3வது 4வது ரோ வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை இல்லையா? அதனாலதான் ரோக்கும் கடைசி ரோக்கும் பிரச்சனை வரல. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டோம். இந்த 2வது ரோல தான் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. ஸ்டாருக்கு கீழே ஸ்பேஸ் இருக்கு. இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம இந்த ஸ்டாருக்கு நேரா ஒரு ஸ்டார் போட்டீங்க. இந்த ஸ்டாரை இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டீங்க. அதனாலதான் 2 காலம் மாதிரி காட்டுச்சு பக்கத்துல. ஏன்னா நீங்க நடுவுல ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கல. ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா தள்ளி பிரிண்ட் ஆயிருக்கும். ஸ்பேஸ் கொடுக்காததுனால பக்கத்துல பிரிண்ட் ஆச்சு. அதனால உங்களுக்கு 2 காலம் மாதிரி தெரிஞ்சுது. இதுதான் லாஜிக். இத பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம டீபக் பண்ணி பார்த்தோமா, அந்த மாதிரிதான் பண்ணணும். ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லண்ணா. ரைட், சரி. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா புரியும். அடுத்த ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலிண்ட்ரோம்னா என்ன? பாலிண்ட்ரோம் அப்படியே பார்த்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். 1 to 1 அதை வந்து ரிவர்ஸ் பண்ணாலும் 1 to 1 தான் வரும். ஓகே, 121. இதை ரிவர்ஸ் பண்ணாலும் 121. வேற என்ன எக்ஸாம்பிள்? சார் வேர்ட்ஸ் சொல்லலாமா சார்? வேர்ட்ஸ் தான் சொல்லுங்க. நம்பர்னு சொல்லணும்னா இத 1221 போட்டா இதுவும் பாலிண்ட்ரோம் தான். வேர்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, வாவ். இது பாலிண்ட்ரோம். வேற என்ன இருக்கு? மேம், மேம், மேடம், மேடம் ரெண்டுமே பாலிண்ட்ரோம் தான். வேற? புரியல. டைப் பண்றீங்களா? புரியல எனக்கு சரியா பேசுறது. சார் லெவல் சொல்லலாமா சார்? லெவல், LEVEL. ஓகே, லெவல். ஓகே, குட். வேற ஏதாவது தெரியுமா? ஒரு லாங்குவேஜோட பேரு. லாங்குவேஜோட பேரு. அடுத்து அடுத்து இந்த லாங்குவேஜ் பேரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன லாங்குவேஜ்? கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எவ்வளவு கரெக்டா சொன்னாங்க பாருங்க. மலையாளம், ரைட்? இத ஃப்ரண்ட்ல இருந்து படிச்சாலும் ரிவர்ஸ்ல இருந்து படிச்சாலும் அதே கேரக்டர்ஸ் தான் வரும், ரைட்? இப்போ ஸ்ட்ரிங்ல பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. நம்ம இப்ப பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து டிஜிட்ஸ், நம்பர் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நம்ம இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, தமிழ்ல ஏதாவது அப்படி வேர்ட் இருக்கா பாலிண்ட்ரோம் வேர்டு?
சார் விகடகவி. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரே பாலிண்ட்ரோம், ஞாபகம் இருக்கிற ஒரே பாலிண்ட்ரோம் அதுதான், விகடகவி. அது பாலிண்ட்ரோம். ரைட். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ 253 இது பாலிண்ட்ரோமா இல்லையா? 253 இது பாலிண்ட்ரோம் நம்பரா இல்லையா? இல்லண்ணா, எப்படி சொன்னீங்க? ஏன்னா அதை ரிவர்ஸ் பண்ணா 352 வரும். ஓகே, ரைட். இப்போ ஒரு நம்பர் வந்து இப்ப பாலிண்ட்ரோமா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்ன லாஜிக் எழுதலாம்? க்ளூ. இந்த ப்ராப்ளம நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ப்ரோக்ராம்க்கு லாஜிக் என்ன பண்ணணும்? மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? எது கூட மாடுலஸ் பண்ணணும்? பண்ணா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணிட்டு அது ரெண்டும் வந்து சேமா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, எத்தனை பேருக்கு இந்த லாஜிக் புரிஞ்சுது? கோமதி சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? 2 3 பேருக்கு தானா? 4. ஓகே, அகைன் ஃபர்ஸ்ட் கை தூக்குனவர் தான் மூணாவதும் கை தூக்கியிருக்காரு. 3 பேருக்கு புரிஞ்சிருக்கு. ரைட். சோ ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணிட்டு நான் ரிவர்ஸ் பண்ண நம்பரும் நான் ஒரிஜினலா கொடுத்த நம்பரும் சேமா அப்படின்றத கம்பேர் பண்ணிட்டோம்னா இது பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த எக்ஸாம்பிள்ல 253ன்ற எக்ஸாம்பிள்ல நான் கொடுத்த இன்புட் 253. இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிறது 352. இன்புட்டையும் அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணோம்னா இது பாலிண்ட்ரோமா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இதுல போத் ஆர் நாட் சேம். சோ இட்ஸ் நாட் அ பாலிண்ட்ரோம் நம்பர். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்பரை எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம் இல்லையா? போன கிளாஸ்லயே, அதுக்கு முந்தின கிளாஸ்லயும் தெரியல, பட் நம்ம அதை பார்த்தோம். நம்பர் ஈக்குவல் டு 253, ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் while num greater than 0, remainder equal to num modulus 10, num equal to num divided by 10, reverse equal to reverse into 10 plus remainder. நமக்கு தெளிவா புரியணுன்றதுக்காக நான் ஒரு பிராக்கெட்டையும் நான் சேர்த்து போட்டுக்கிறேன். இதுல print reverse of number is reverse. இதை ரன் பண்ணி பார்ப்போம். 253க்கு 352 வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டா வருது. ஏன் 0 வருது? 253 தானே வந்திருக்கும். நம்ம இங்க நம்பர் ஃப்ளோ டிவைட் 10 கொடுக்கிறோம். அங்க வந்து 0 வர்றதுனால அததான் வந்து எடுத்துக்கும். ரைட். அந்த நம்பரை தான் நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ல வைல் லூப்ல. சோ கடைசியா 0 வந்துரும். 0 வரும்போது தான் நமக்கு வைல் லூப் விட்டு வெளில வரும். சோ வைல் லூப் விட்டு வெளியில வந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து 0வா இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் வை இட் இஸ் பிரிண்டிங் 0. ஆனா எனக்கு இங்க 0 வேண்டாம். ஐ நீட் த ஒரிஜினல் நம்பர். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு 253 போட்டிருக்கோம்ல, அந்த நம்பர்லாம் அதை வந்து இன்னொரு இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். சோ எனக்கு இந்த ஒரிஜினல் நம்பரும் வேணும் அப்படின்னா ஐ நீட் another variable to store the number. அந்த வேரியபிளை மாடிஃபை பண்ணக்கூடாது. ஓகே, இன்புட் நம் ஈக்குவல் டு நம். ஸோ இன்புட் நம்னு ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிள்ல இந்த நம்பரை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ மாறாது. அந்த வேரியபிள் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 253ன்னு ஸ்டோர் பண்ணிட்டோம், அதை நம்ம டிஸ்டர்பே பண்ணல. அப்போ அதுல 253 தான் இருக்கும். இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா எனக்கு ரிவர்ஸ் நம்பர் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் 253 இஸ் 352. இது இப்ப பாலிண்ட்ரோமா இல்லையான்றதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? என்ன பண்ணணும்? இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இஃப்ல என்ன பண்ணணும்? இன்புட் நம் டபுள் ஈக்குவல் டு ரிவர்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து பாலிண்ட்ரோம்.
ஓகே, இஃப் போட்டு இன்புட் நம் இன்புட் டபுள் நம் ஈக்குவல் டு ரிவர்ஸ் அப்படி இருந்ததுன்னா பிரிண்ட் பாலிண்ட்ரோம், இல்லனா நாட் பாலிண்ட்ரோம். இல்லையா? ஈக்குவலா இருந்ததுன்னா பாலிண்ட்ரோம், இல்லனா நாட் பாலிண்ட்ரோம். இங்க நானு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிறேன். int of input of enter a number. ஓகே, இதை இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். enter a number 1 2 3 4 not palindrome. ஓகே, இப்போ இது நான் 2 டிஜிட் நம்பரா 3 டிஜிட் நம்பரா 5 டிஜிட் நம்பரா எதுவுமே நான் சொல்லல. நான் எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் நான் ப்ரோக்ராம மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இப்படியே திரும்ப திரும்ப ரன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ என்டர் நம்பர் வந்து 1221. ரிவர்ஸ் ஆஃப் 1221 இஸ் 1221 palindrome. அதுக்கப்புறம் 45 இந்த மாதிரி ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். இது நாட் அ palindrome. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணா. ரைட். ஸோ நான்லாம் காலேஜ் படிக்கும் போது இப்ப எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது இல்லையா? நாங்க படிக்கும் போதெல்லாம் எஸ்எம்எஸ் தான் பயங்கர ஃபேமஸ். எல்லாருக்கும் நாங்க ஃபார்வர்டு எஸ்எம்எஸ் தான் அனுப்புவோம். அப்ப இன்டர்நெட்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. 2G இன்டர்நெட் தான் இருக்கும். பட்டன் வச்சிருக்க ஃபீச்சர் ஃபோன் தான் இருக்கும். டச் ஸ்கிரீன் ஃபோன்லாம் இருக்காது. ரைட்டா? அதுல வந்து நாங்க எஸ்எம்எஸ் தான் ஃபார்வர்ட் பண்ணுவோம் எல்லாரும். எஸ்எம்எஸ்ல தான் எல்லா கம்யூனிகேஷனும் நடக்கும். ஃபோன் அன்லிமிட்டெட் கால்ஸ்லாம் இருக்காது. ஃபோன் வந்து கால் பண்ணனா ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ₹1 ₹1 ₹2 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல எஸ்எம்எஸ் தான் நிறைய ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதுல ஒரு எஸ்எம்எஸ்ல இன்னும் கூட எனக்கு காலேஜ் படிக்கும் போது வந்தது ஞாபகம் இருக்கு. இன்னும் கூட அது சர்க்குலேட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எஸ்எம்எஸ்ல பதிலா வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது ஏடிஎம் மிஷின்ல பணம் எடுத்துட்டு இருக்கும் போது கொள்ளைக்காரங்க உங்களை புடிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்க பின் நம்பர் ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா உடனே அது போலீஸ்க்கு அலர்ட் ஆகும். போலீஸ் வந்து உடனே அந்த ஏடிஎம் வாசல்ல வந்து நிப்பாங்க அப்படின்றதுதான் அந்த எஸ்எம்எஸ். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா இந்த மாதிரி? படிச்சிருக்கீங்களா? இல்லண்ணா. மத்தவங்க? இல்ல சார், இல்ல சார். ஓகே, கேள்விப்படுறேன். ரைட். இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குன்னா ஏன் வாய்ப்பு இருக்கு? இல்ல அப்படின்னா ஏன் இல்ல? சார் வாய்ப்பு இல்லை சார். ஏன்? சார் தப்பா போட்டா ராங் பின்னு தான் சார் வரும். அது ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்பர் வந்து இப்போ என்னோட பின் நம்பர் வந்து 1234ன்னு வச்சுக்கோ. ஏன் கொள்ளைக்காரங்க அந்த எஸ்எம்எஸ்ல என்ன இருக்கும்னா, கொள்ளைக்காரங்க வந்துட்டாங்கன்னா பின் நம்பரை ரிவர்ஸ்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா போலீஸ் வரும் அப்படின்றதுதான் அந்த எஸ்எம்எஸ். சோ இந்த எஸ்எம்எஸ் உண்மையா இருக்கு. அப்படி வந்ததுன்னா நிஜமாவே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? திருடன் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த எஸ்எம்எஸ் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குன்னா ஏன் இருக்கு, இல்லைன்னா ஏன் இல்ல? இந்த கொஸ்டினை நான் ஏன் இந்த டைம்ல கேக்குறேன்? என்னமா? சொல்லு, கேக்கல. சார் இருக்கும். சார் இருக்கும். என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் புரியல. சரி, இது கரெக்டா இருக்குமா? இது இது இந்த நான் சொன்ன எஸ்எம்எஸ் கரெக்டா பொய்யா? கரெக்டா இருக்குன்னா ஏன் கரெக்டா இருக்கும்?
தப்பா இருக்கும்னா ஏன் தப்பா இருக்கும்? ஆனா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேட்டது இல்ல. மேபி ராங்கா இருக்கலாம். சரி, இப்ப நான் சொல்றேன், நீங்க இப்ப கேள்விப்பட்டீங்கல்ல. இந்த நான் சொல்ற உண்மை ரூமரா இருக்கும் அப்படின்னா ஏன் ரூமரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையாதான் இருக்கும், இதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, ஏன்னா போலீஸ் எல்லாம் வருவாங்க, வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பொய்னா ஏன் பொய்ன்னு நினைக்கிறீங்க? கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ் கணேஷ். சார் இதுக்கு இந்த நீங்க சொன்னது உண்மையா இருந்தா நம்ம பின் நம்பர் வந்து பாலியன் ரொம்ப இருந்துச்சுன்னா வேணா அது அலர்ட் மெசேஜ் இருக்கு சார் போலீஸுக்கு. ரைட். இந்த கொஸ்டின் நான் ஏன் இப்ப கேட்டேன்னா இதுதான் காரணம். என்னோட ஏடிஎம் பின் நம்பர் 1221 வச்சுக்கோங்க. நான் முன்னாடி போட்டாலும் 1221 தான், ரிவர்ஸ்ல போட்டாலும் 1221 தான். எப்படி போலீஸ் வர முடியும்? இல்லையா? நான் போடுறது கரெக்டா தப்பா? ஃப்ரண்ட்ல போட்டாலும் 1221 தான், ரிவர்ஸ்ல போட்டாலும் 1221 தான். ரைட்? இட் இஸ் ஆல்வேஸ் பாலிண்ட்ரோம். பாலிண்ட்ரோம் நம்பர் இப்படி போட்டாலும் ஒண்ணுதான், அப்படி போட்டாலும் ஒண்ணுதான். சோ நான் எவ்ரி டைம் பின் போடும் போது போலீஸ் வர முடியுமா? இந்த ரீசன்னால நான் படிச்ச எஸ்எம்எஸ் தப்பு. ஓகே, தப்புன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும்னா இதுதான் ஸ்ட்ராங்கான ரீசன். என்னோட பின் நம்பர் பாலிண்ட்ரோமா இருக்கக்கூடாது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 4 டிஜிட் வந்து நான் சூஸ் பண்ற டிஜிட், என்ன வேணா வைக்கலாம், இதுதான் வைக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? இந்த கொஸ்டினை இந்த இடத்துல நான் ஏன் கேட்டேன்றதுக்கு ரீசன் புரிஞ்சுதா? ஓகே. சோ நம்ம ப்ரோக்ராமிங்கோட சேர்த்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருக்கோம். ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்றேன்.